எண்ணெய் சீக்கா எல்லாம் நாங்க வாங்கிட்டு வரணுமா? நோ 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 நோ. எண்ணெய், சீக்கா, சோப்பு, ஷாம்பு, டவல், சுடு தண்ணி, ஏன் சாப்பாடுல இருந்து தடுப்பூசி வரைக்கும் ரெடி. தடுப்பூசியா? தடுப்பூசி எதுக்கு சாரோ? அதானே ஹைஜீனிக். இப்பெல்லாம் யாருக்கு எப்போ என்ன நோய் வரும்னே தெரியல. சேஃப்டியா இருக்கிறது தானே நமக்கு நல்லது. வில்லேஜ் பீப்புளுக்கு தெரியாது, நமக்கு தெரியும்ல. நாங்க எவ்வளவு பணம் கொடுப்போம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதெல்லாம் உங்க இஷ்டங்க. நீங்க பணத்தால செய்றீங்க, நாங்க மனசால செய்றோம். ஆனா உங்களை பார்த்தா நிறைய கொடுப்பீங்கன்னு தெரியுது. கொடுப்போம் இல்ல, கொடுப்பான். இதுக்குமா வேற விதி. We will meet tomorrow. சரி, யாருக்கு யாரு பிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. வாங்கடா. சரோ இங்க இந்த வயசுல கூட நீங்க நிகின்னு சும்மா கின்னு இருக்கீங்க. நாளைக்கு யார் யார வேணாலும் பிக்ஸ் பண்ணலாம், ஆனா எனக்கு நீதான். எங்கிட்டா எங்கிட்டா பச்சை கலர், எங்கிட்டா மஞ்சள் கலர், சிவப்பு கலரு வேணாம். உடனே முடி வளர்த்துறேன். மார்னிங். சார், அவன் என்ன செய்யறானோ அதையே கொஞ்சம் திருப்பி செஞ்சிருக்கு சார். அவனுக்கு படிச்சு முத்தி இல்லன்னா கடிச்சிருவான் சார். ஆமா சார், என்னைய எத்தனை வாடி கடிச்சிருக்காங்களே, எங்கெல்லாம் கடிச்சா? கடிச்சு காட்டு. சரக்கடியா கடிச்சு கடிச்சு தொலைய போறான். குட் மார்னிங். போதுமா? கிளம்பு கிளம்பு. டேய் வணக்கம். வணக்கம். அவன் எப்படி செய்யறானோ அதே மாதிரி கையெடுத்து கும்பிடுங்க சார், இல்லன்னா கடிச்சிருவான் சார். அப்படியே செஞ்சுக்குவோம். வணக்கம். டேய் வரடா, சுத்தாரா. அதுல குண்டு இருக்குடா. அதுல எந்த டாக்டர் லோட் பண்ணிடுங்க டாக்டர். மூஞ்சிக்கு லோட் வேற பண்ணி கொடுங்க. டாக்டர் சுத்தா செத்துருவேன் டாக்டர். அப்படியே செக் பண்ணலாம். என்ன ஒரு டீனு கூட வழி விட மாட்டீங்களா? என்ன கையை உதறிட்டு இருக்க? நியூரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு போ. What's that noise? துப்பாக்கியா? Oh my god, deadly weapon. சுட போறியா? Come on, சுடு. டாக்டர். அப்ப என்ன சுடு? டாக்டர். நான் யார் தெரியுமா? இந்த ஹாஸ்பிடல் டீன். ஏன் பயமுறுத்துறீங்க? இவன் டீனே இல்ல. இந்த உண்மையை சொன்னா நம்மள பைத்தியக்காரன் வானுங்க. உன்னை கூட்டிட்டு வந்த ஸ்டாஃப் யாரு? இவர்தான் டாக்டர். நான் தான் டாக்டர். அரே டாக்டர், என்ன படிச்சிருக்கீங்க? நான்சென்ஸ். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இந்த மாதிரி irresponsible-ஆ நடந்துக்கிறீங்க? நர்ஸ் எங்க? அது அங்க. ஐயே. வாட்ஸ் யுவர் நேம்? நோ டார்லிங், குமாரின்னு கரெக்ட்டா சொல்லணும். நீ எல்லாம் ஒரு லேடி டாக்டர். பாக்கும்போதே தெரியுது. பாடியை மட்டும் கண்ணா பின்னான்னு வளர்த்துக்கிட்டு கேடி மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கு. ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது டாக்டர். ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கேட்டேன். லைஃபே ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் எல்லாருனாலையும் செய்ய முடியாது. சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவோமா, நம்ம ஒரு சில வேலைகளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம கொலீக்ஸ் ஆகட்டும் அவங்க கிட்ட சொல்ல முடியாது, இந்த வேலையை கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சரி இந்த வேலையை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, அவரை விட பெட்டரா பண்ணணும், நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணும், அவருக்கு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கணும்னு அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, இல்லப்பா என்னால முடியாது, இல்ல முடிஞ்சா நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னா கொடு வேலை தானே செஞ்சு கொடுக்குறேன்ட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்லியிருப்போம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது இது இப்படி பண்ணணும்னு, எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக பண்ணி எங்கே ஸ்பாயில் பண்ணுமோ நேமை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறப்ப எப்படி இருக்கும், கலாட்டா தானே இருக்கும். இப்போ ஒரு சூப்பரான கலாட்டா வந்துட்டே இருக்கு பாருங்க. கண்டுபிடிச்சிடலாம். அவன் இந்த ஊர் தானே கேள்றா. அநேகமா அவன் நம்மள பெங்களூர் கூட்டிட்டு போறான்னு நினைக்கிறேன். அங்க போய் டோல்கேட்லாம் வருது. டேய் மாமியார் வீடு வந்துருச்சுடா. அப்போ கேட்டு சாப்பிட்டாரே அவர் தான் உங்க மாமனாரா? கொஞ்சம் புத்திரிய என்னடா பண்ணலாம், ஏதோ ஐடியா குடுறா. இங்க ஒரு 6 பள்ளம் நோண்டி அப்படியே அந்த சப்பே வழியா உள்ள பூந்து ஸ்ட்ரைட்டா போய் அந்த பொண்ணு பெட்ரூம்ல டமால் எழுந்துங்கண்ணா. நன்றி பண்ணாரு. ஏய் யாரியா நீங்க? இவர் அம்பானி, நான் அத்வானி, உள்ள தேவியானி இருக்காங்களா? டேய் நீ என்ன ஈ2 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மாதிரி கேள்வி கேக்குற? வாட்ச்மேன் தானே, உள்ள நின்னு கேளுடா. சரி, நாங்க அன்னை மேரி மாதா ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து வரோம். டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா டைரக்ட் பண்ற புது படத்துக்கு இந்த வீடு தேவை. அதான் ஏசின்ற படத்துக்கு ஏசி வச்ச வீடு வேணும் சொல்லி இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தணும், எங்கயுமே கிடைக்கல. அதனால தான் இந்த வீட்டை செலக்ட் பண்ணோம். அல்ல அஸ்வின் இந்த பால்கனி வழியா நடந்து போய் அந்த மோட் சுவிட்ச போடுறாங்க. டேய் யாரல என்ன வாட்ச்மேனா ஸ்பைடர் மேனா இப்படி இருக்கறான்? யோ
படத்துலயா? டேய் உனக்கு என்ன புற போட்டா வளர்க்கறாங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கான்? சரி வீட்ல வேற யார் இருக்கா? எங்க பெரியம்மாவும் பெரியாவும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க ஒரே பொண்ணான சின்னம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்க. சரி உங்க சின்னம்மாவோட நம்பர் சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. அங்க என்ன பண்றீங்க? இது ஆவி புடிக்கிறவன்லாம் உள்ள பொண்ணுக்கு ட்ரெஸ் மாத்துது நீ வா. மானம் கெட்டவங்களா? பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் பாக்குறீங்க? சீ முதல்ல இறங்க. எனக்கு ஃபிகருங்களை பார்க்க வேண்டாம். சீ வா இந்த பக்கம். சைஸ் அந்த மாதிரி நடந்துக்கும். வயசுக்கு சைஸ்க்கு சம்பந்தமே. டேய் வல்லா சொன்ன மாதிரி என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்தத பாத்துக்க கூடாதுடா. இது ஒரு அல்ப சந்தோஷம்டா. அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டலாம் வா. அங்க பாரு. டேய் அதானே பார்த்தேன். ஏண்டா தவக்கலிக்கு பிறந்தவனே. இங்க வா. வாடா. ஏண்டா அரப்படல. பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்தத பார்த்து நீ என்னடா பண்ண போற? கல்ச்சர்ஸ் முடிஞ்சோன ஒரு பாப்பா பொம்மை வாங்கி தரேன். அதை வச்சு விளையாடு. டேய் இங்க பாரு கெட்டியே போல. ஓடு ஓடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன ஃப்ரெண்டா ஏத்திட்டு ஃபர்ஸ்ட் டைம் கூட வெளில வந்திருக்கீங்களே. இப்ப பாருங்க. ரெண்டுறீங்க. இப்ப பாரு ஏதாவது பேசிட்டே இருக்காத. திரும்ப தானே பார்க்க போறோம். பேசாம வா. எப்படி? ஹை நம்ம தான் ஃபர்ஸ்டா? நம்ம தான் ஃபர்ஸ்ட், நம்ம தான் லாஸ்ட். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் எல்லா டிக்கெட்டையும் நானே வாங்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ ரெடி பண்ணிருக்கேன். சரி இவ்ளோ டிக்கெட்ஸ் வாங்கிருக்கியே எங்க இருந்து கிடைச்சது உனக்கு அவ்வளவு காசு? அத விடுங்க. கேக்குறேன்ல சொல்லு. இல்ல பரவாயில்லைங்க. இப்ப சொல்ல போறியா இல்லையா?